முத்து முத்து ஏய் முத்து எழுந்தடா. ஏய் முத்து எழுந்துரு. என்னது விடியலையா? மண்ணாங்கட்டி மணி 7 ஆகுது. ஏய் ஐயா காப்பிக்கா காத்துக்கிட்டு இருக்காடா. சீக்கிரமா எழுந்திருச்சு கண்ணு குட்டி அவுத்து விடு. இன்னும் கோழியே கூப்பிடலம்மா. கோழி கூப்பிடாத நீ எழுந்திருக்கியா? இப்ப ஐயா கூப்பிடுறாரு, எழுந்திருக்கியா இல்லையா? நான் 5 மணிக்கே எழுந்திருச்சுட்டேயா. கர்ம கர்ம. ஏய் முத்து, ஏய் ஏய் வாடாங்க. இத கொண்டு போய் ராமசாமி கிட்ட கொடுத்துட்டு உடனே உரம் மூட்டை அனுப்ப சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீ சீக்கிரம் வந்துச்சாரு. பணம் பத்திரம் மடிச்சு வை. போ. ஏன்டா நிக்கிற? சைக்கிள் கொடுங்க போற. இது 10 தலைமுறையா உள்ளதுறான். அத ஒரே குத்துல குத்தி என் முதுகுல ஒரு குத்து குத்திக்கிறேன். சைக்கிள் கொடுத்தாதான் நான் போவேன். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதங்கிற மாதிரி இந்த ஒரே ஒரு ஓட்ட சைக்கிளை வச்சு என் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன்டா. அதையும் உடைச்சு போடலாம்னு பாக்குறியா? பத்திரமா போயிட்டா. சைக்கிள் எல்லாம் போக மாட்டீங்களா? முத்தவங்க வெளியில சைக்கிள் வச்சிருக்கேன். பயம் பத்திரமா போயிட்டு வாங்க. போங்க. சாவி சாவி அது கூட்டம் இல்லைங்க. கொஞ்சம் இங்க வந்துட்டு போங்க. வந்து தாத்தா நம்ம பொண்ணுசாமி நமக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்கணுமே, கொடுத்துட்டானா? நேத்து ராத்திரியே போய் கேட்டங்க. சாயங்காலமே செக் நம்ம முத்து பையத்தை கொடுத்துட்டேன்னு சொன்னாரு. முத்துக்கிட்ட கொடுத்தானா? ஆமாங்க. எங்க பைய? அந்த பைய ஐயா கூப்பிடுற. நேத்து பொன்னுசாமி அவங்கிட்ட ஒரு செக் கொடுத்தாரு. எங்கடா அது? செக்குக்கெல்லாம் கொடுக்கலையா, ஒரு பேப்பர் கொடுத்தாரு. ஐயோ அதுதான்டா. எங்க என்னடா அது? தலப்பிரசவம். அது அது அவன் பார்த்த சினிமாவை சொல்றான். உண்மைச்சார்ந்து கொடுத்த செக் எங்க? செக்குக்கெல்லாம் கொடுக்கல தாத்தா, பேப்பர் தான் கொடுத்தாரு. அதுதான்டா. எங்க? வெறும் பேப்பருக்கு செக்குக்கு வித்தியாசம் தெரியல. எருமை சும்மாவே சுத்திக்கிட்டு தெரியல. கமலா கிட்ட எழுத படிக்க கத்துக்கிறேன் நானே. முத்து முத்து உள்ள கூப்பிடுறா. போடா முத்து. இந்தா இத கொண்டு போய் ஐயா கிட்ட கொடுத்துட்டு வா. உனக்கு காசு தரேன். ஒண்ணும் சுடாது. போ. என்னடா அது? காஃபி. காஃபி முட்டாள். ஏன் ட்ரே இல்லையா? போ குளிக்கணும். தண்ணி போட சொல்லு. அம்மா அம்மா ஐயா குளிக்கணுங்கிறாரு. தண்ணி எடுத்து வைக்க சொன்னாரு. அப்படியா? கமலா குளிச்சுட்டு இருந்தால? சரி சரி நீ போ. கமலா கமலா. வாங்க மாமா. வணக்கம். வாங்க பெரியப்பா. சௌக்கியமா இருக்கிறியா? சௌக்கியம் தான். உட்காருங்க மாமா. என்ன திடீர்னு கடிதத்தை கூட போட வந்துட்டீங்க? ஏத்தாவோ திடீர்னு கமலாவை பார்க்கணும் போல தோணுச்சு. பரப்பு வந்துட்டேன். கமலா எங்க? கமலா சந்தோஷமா இருக்கிறியாம்மா? சாரிப்பா, சம்பிரதாயத்துக்கு கூட இந்த வார்த்தையை நான் கேட்டிருக்க கூடாது. கமலமா கமலமா கமலமா, நம்ம நெட்டோட மல்லிகை செடி ரோஜா செடி இதெல்லாம் நம்ம ஆடு தின்னுச்சுமா. சின்ன ஆடுங்க ரோஜா செடியா இவ்வளவு பேருக்கு வந்துருச்சு. சின்ன ஆடு தின்னுச்சு. அடிச்சிட்டேன்.
பெரியவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல, ஏன் திட்டுற பூபதி? பையன் யார்? நம்ம பண்ணையில வேலை செஞ்சிட்டு இருந்தால கருப்பையா, அவனுடைய மகன். நம்ம பண்ணையில தான் இவனு இருக்கான். அப்பனும் இல்ல அம்மாவும் இல்ல, எருமை மாதிரி வளர்ந்துட்டு கொஞ்சம் கூட அறிவு கிடையாது. வேற என்ன சொல்லுடா? முத்து. நல்ல பேர். சரிப்பா, முதல்ல குளிச்சுட்டு சாப்பிடுவாங்க, மத்ததெல்லாம் அப்புறமா பேசலாம். சரிப்பா. பூபதி, கமலாவை பத்தி என்ன முடிவு பண்ண? அவ வாழ்க்கையை ஆண்டவரே முடிச்சிட்ட பிறகு நாம முடிவு பண்ண வேண்டிய என்ன இருக்கு மாமா? இத வெறும் கௌரவ பிரச்சனையா நினைக்காம ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை பிரச்சனையா நினைக்கணும். வெறும் மனசார மாத்திரம் ஒருத்தர் வாழ்ந்துட முடியாது, உடலை ஒத்துழைக்கணும். நான் உன்னுடைய மாமனார் மறந்துட்டு உடல் கூறு தெரிஞ்ச ஒரு டாக்டர் முறையில நான் சொல்றதை பத்தி கொஞ்சம் யோசனை பண்ணு. மாமா, நீங்க பெரியவங்க, உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்லை. அதோ படத்தில் இருக்கார தாத்தா, அவருடைய கம்பீரத்துக்கு காரணம் தான் ஒரு பண்ணையாருங்கிறது மாத்திரமல்ல, ஒழுக்கத்துல, நடத்தையில, நாணயத்துல தன் குடும்பத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குங்கிற நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையும் கம்பீரமும் என்னுடைய காலத்திலேயே மறையணும். நீங்க சொல்லிட்டு மெட்ராஸுக்கு போயிடுவீங்க. இங்க நடக்கிற நல்லது கெட்டதுக்கு பதில் சொல்ல வேண்டிய நான் இல்லையா மாமா? என்னை மன்னிச்சிருங்க மாமா. பூபதி, என்னுடைய ஒரே மகன் இறந்த வருத்தத்தை விட கமலாவுக்கு இந்த வயசுல இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு என்ற வருத்தத்தை என்னால் தாங்க முடியல. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உன் மனசு மாறும் நம்புறேன். ஆல்ரைட், நான் இன்னைக்கு ஊர் பரப்புறப்பா. பணமடா பணமடா இங்க போறியா? சரி, பணம் எடுக்க போறியா? ரொம்ப அடிக்க புரியல. முத்து, வேக வேண்டாம் முத்து. அதான் அதான் இடுப்ப வளைக்க கூடாது. பாத்து யோக்கிய போல இடுப்ப முரட்டு கால உடைச்சு விட்டியாடா? நான் ஒண்ணும் இல்ல, அந்த மாதிரி வர வர இந்த முத்து பயலுக்கு பயமே இல்லாம போயிடுச்சு. வரட்டும், தோலை நல்லா உரிக்க சொல்றேன். வேண்டாண்டி, நான் தான் கேட்டேன்னு சொல்றேன்னு. தேவ முத்து, நம்ம தேவ முத்து. அவனுக்கு எங்க போச்சு அறிவு? என்னங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். என்னங்க அது? அது வந்து பார்வதி, நாளைக்கு நம்ம ஊர் பெரியவங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. நான் வீட்டுல இல்லாட்டி போனாலும் அவங்க கிட்ட ஒரு 1000 ரூபாய் கொடுத்து அனுப்பேன். 1000 ரூபாயா? எதுக்குங்க? வந்து பார்வதி, நமக்கு குழந்தை இல்லைங்கிறதுக்காக அரச மரத்துக்கும் வேப்ப மரத்துக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு ராமாயண நாடகமும் இருக்கு. நம்ம கணக்கு பட தாத்தா ராவணன். எப்படி இதெல்லாம் இப்ப அவசியம் தானா? ஏன் வீட்டுல ஒரு சின்ன பொண்ணு இப்படி இருக்கிறப்போ அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறத விட்டுட்டு வேப்ப மரத்துக்கு அரச மரத்துக்கு இப்ப கல்யாணம் அவசியம் தானா? உனக்கு எதுவுமே அவசியமா தோணாது. பெரியவங்க சொன்னாங்கன்னா அது அர்த்தம் இருக்கா? வந்தாங்க 1000 ரூபாய் கொடுத்து. ஆமா, மேற்கொண்டு உங்க தங்கச்சி விஷயமா என்ன செய்ய போறீங்க? முடிவு என்ன பண்றது? அது தலைவிதி, அவ்வளவுதான். என்ன பூபதி, உலகம் எவ்வளவோ அட்வான்ஸா போய்கிட்டு இருக்கு, நீங்க என்னமோ தயங்குறீங்கள? ஏதோ ஒரு நல்ல பையனை பார்த்து. ஏயா அடுத்த குடும்பத்தை பத்தி பேசுறங்கிற அறிவு கூட இல்ல. ஏ ஏ பி டி சி சி டி டி சி இ இ எஃப் எஃப். அடித்து கிழித்து கரெக்ட். அது எடுத்துப்பா. என்னங்க இது? வந்தது வராதுமா ஏன் அவன் மேல கோபப்படுறீங்க? எனக்கு யாரு மேலே கோபம் இல்ல. வேலையை பார்த்து வர வர மரியாதையே எல்லாம் போச்சு.
யாரு யாருகிட்ட எப்படி பேசணுங்கிற திறமை இல்லாம போச்சு. படிச்சுட்டானுங்களாம், படிச்சு. என்ன பார்வதி, ஆழ்ந்த சிந்தனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, மனசுக்குள்ள ஒரு பிரார்த்தனை. அத நான் தெரிஞ்சுக்கலாமா பார்வதி? கண்டிப்பா நீங்க தாங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பிரார்த்தனையே உங்ககிட்டதான். ஏது அஸ்திவாரமே பலமா இருக்கு. ஒரு பொண்ணுடைய வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் போடத்தான் இந்த பிரார்த்தனை. நீ என்ன சொல்ற? வெட்ட வெளியில உள்ள குட்டிச்சவராத்த இருக்கிற கமலாவுடைய வாழ்க்கையை மாளிகை அளவுக்கு மாத்த முடியலனாலும் ஒரு மண்குடிச்சி அமைச்சு கொடுக்கிற அளவுக்காவது உங்க மனசுல இறக்கம் பிறக்கணுங்கிறதாங்க என்னுடைய பிரார்த்தனை. பார்வதி, எவ்வளவுதான் நியாயமானதானாலும் எல்லா பிரார்த்தனைகளும் பலிச்சிடறதில்லை. ஏன்னா நியாயம் வேற, பொதி வேற. எனக்கு மட்டும் என் தங்கச்சி மேல பாசம் இல்லைன்னு நினைக்கிறியா? பாசம் வார்த்தையில இருந்து பிரயோஜனம் இல்லத்தான், அது அவ வாழ்க்கைக்கு பயன்படணும். இந்த சின்ன வயசுலயே வெந்த சோறும் வெள்ளச்சேலையும் தவிர வேறு எந்த சுகத்தையுமே காணாம இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வராளே, அவ மனசு நிம்மதியாவா இருக்கும்? ஏண்டா பூவும் புட்டுமா போற வர பெண்களை பார்க்கும்போது அவ மனசு என்ன பாடுபடும்? அதுக்காக காலம் மாறிக்கிட்டே வருதுங்க. பிறவிக்கு மணமகன் தேவையில்லை, விளம்பரம் போடுற காலம் இது. அதனால நம்ம கமலாவுக்கும் இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடுவோங்க. பார்வதி, ரொம்ப சாதாரணமா சொல்லிவிட்டேன். பெரியவங்களுக்கு யார் பதில் சொல்றாங்க? இப்ப நம்ம குடும்பத்துக்கே பெரியவர் கமலாவுடைய மாமனார் தாங்க. கமலாவுடைய விஷயத்துல உங்களை விட அவருக்கு தாங்க உரிமை அதிகம். எங்க அவர் தன் மகன் தகர்ப்ப என்ன சொன்னாரு? என் ஒரே மகன் போன வருத்தத்தை விட இந்த வயசுல கமலாவை இந்த கோலத்துல பார்க்க வேண்டிய நிலைமை வந்துருச்சேன்னு சொல்லிதானுங்க வருத்தப்பட்டாரு. இங்க பாருங்க, எப்படியாவது கமலாவுக்கு மறுமணத்தை செஞ்சு வச்சிருங்கன்னு உங்ககிட்ட தரங்க சொன்னாரு. அவர் சொன்னதுக்காக பரம்பரையா இருந்து வந்து பழக்க வழக்கத்தெல்லாம் குழி கொண்டு பாடியில தலை குனிஞ்சு நிக்க. ஏதாவது தவறு நடந்தது அப்ப தலை குனிஞ்சு நிக்கிறத விட இது எவ்வளவோ மேல் இல்லையா? தவறா? நம்ம குடும்பத்து பெண்ணா? குலத்தலைவையாகுமாம் குணம்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஐயோ, நீங்க பேசுறது குலப்பெருமைங்க, நான் சொல்றது உடல் கூறு. பார்வதி, நீ அதிகம் பேசிட்ட. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, நான் கமலா உடனே மட்டும் இல்ல, கௌரவமான குடும்பத்தின் தலைவன், பெருமையுள்ள பாரம்பரியத்தின் பிரதிநிதி. அந்த பெருமத்தையும் காப்பாற்றுறதா என்னுடைய முதல் கடமை. இனி ஒரு தடவை இது விஷயமா ஏதாவது பேசுனேன், நான் ரொம்ப பொல்லாதவன் ஆயிடுவேன். சரி சரி, விளக்கணத்துக்கு படு.
எப்படி சார்? வரலையா? கிளப்ல ஒரு பெரிய அங்க சமாதானம் செய்து வைத்து இவங்க அங்க உட்கார்ந்துட்டாங்க. நம்ம பையன் தான். ரைட் ரைட் வாங்க வாங்க உட்காரு. அண்ணா தங்காய் சூர் பழங்காய் என்ன இது அலங்கோலம்? அடி தங்கைய உந்த மண்டத்தை பங்கு செய்தவன் யார்? அடி தங்கைய செய்தவன் யார்? எங்க நீ சென்றிருந்த இக்கடி செஞ்சவன் அப்படியா? முன்கரித்து விட்டு ஓடி கண்டான பயிர்களை சின்ன பிடிச்சி எழுத்தாரே அருகாமனை மறைத்து கண்டான பயிர்களை சின்ன பிடிச்சி எழுத்தாரே அருகாமனை அருகாமனையும் வச்சு கமலா, என்ன நீ இந்த பாலை குடிச்சிட்டு போய் படுத்துக்க. வாட்டிடும் ஆசை தீர நீ தொட வேண்டும் தாபத்தை நானே சொல்லவோ கைமையின் தீயே
பூவிட்ட பூங்காளையன் மார்பில் குடியேறலாமோ கனிவோடு காதல் கை தொட்ட வேளை கல்யாண மேடை அலங்கரிக்காதோ வரும் வெள்ளமும் இளம் உள்ளமும் ஒரே வேகமாய் ஓடாதோ கொஞ்சம் மொழி பேசி பெண்மை ஒளி வீசி வாழ்வினில் தேனாக நீ வர வேண்டும் வாட்டிடும் ஆசை தீர நீ தொட வேண்டும் தாபத்தை நானே சொல்லவோ என்னை தேடும் மாது எதிர் வந்த போது ஏழை என் ஆசை கடலாகலாமோ துணை தேடும் பாவை உனை நாடும் போது தூண்டில் மீனாய் துடிப்பதும் ஏனோ பருவத்தின் ஏக்கம் துளிர் விடும்போது உறவினை தேடும் உணர்ச்சிகள் மலர் மேடையில் மறு ஓடையில் புனலாடுவோம் வாராயோ உன்னை கண்டதும் மனம் கொண்டது சுகம் தேடுவோம் வாராயோ நெஞ்சத்தில் போராடும் எண்ணங்கள் நீங்காமல் நீ தந்த மோகம் அல்லவோ கொஞ்சம் மொழி பேசி பெண்மை ஒளி வீச வாழ்வினில் தேனாக நீ வர வேண்டும் வாட்டிடும் ஆசை தீர நீ தொட வேண்டும் தாபத்தை நானே சொல்லவோ நீங்கள் கேட்ட பாடல் உணர்ச்சிகள் என்ற படத்தில் எஸ்.பி. பாலசுப்ரமணியம், எஸ். ஜானகி பாடியது. பாடல் இயற்றியவர் பட்டுக்கோட்டை தண்டபாணி. பாடலுக்கு இசையமைத்தவர் ஷியாம். கருத்தடைக்கு சிறந்த எளிய சாதனம் நிரோத். உலகெங்கும் உள்ள லட்சக்கணக்கான ஆண்கள் நிரோத். முத்து முத்து தவறா? நம்ம குடும்பத்து பெண்ணா? குலத்தலைவை ஆகுமாம் குணம்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. கமலா கமலா என்னது ஒண்ணுமில்லை நீ பரவாயில்ல காட்டு கமலா ஊர்ல எல்லாரும் உன்னை ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லிக்கிறாங்க. ஏன் சிரிக்கிற? ஒண்ணும் இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு புத்தகத்துல ஒண்ணு படிச்சேன், அதை நினைச்சு சிரிக்கிறேன். அப்படி என்ன படிச்சுட்டேன்? கோழைங்களுக்கு கொடுக்கப்படுற உபயோகமில்லாத லஞ்சம் தான் அந்த நல்லவங்க பட்டம். கமலா அப்படின்னு யாரோ புத்தகத்துல எழுதியிருக்காங்க. நீ பார்வதி, பார்வதி, இதோ இதோ வந்துட்டேன். என்னங்க, நயினார் கோயில் இருக்கிற நம்ம தென்னந்தோப்பை கவனிச்சு காலம் இல்லாம யார் யாரோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம முத்து அங்க போய் இருக்க சொன்னா என்னங்க? நீ ஒண்ணு, அவன் அங்க போய் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவான்? வேற யாரையாவது அனுப்பலாம். இல்லைங்க, வந்து என்னது வந்து வராது? உனக்கு திடீர்னு யோசனை வரும். தென்னந்தோவை பாக்குறதுக்கு ஆள் அனுப்பணும், அவ்வளவுதானே? பேசாம இரு, நான் வேற ஆள அனுப்புறேன். வேலை பாரு. நம்ம விஷயம் அன்னைக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே இங்க இருக்க ஆபத்து. வா, எங்கயா ஓடி போயிடலாம். ஐயோ, ஓடி போறதா? வேற வழியே இல்ல. ஐயோ, ஆத்தாடி, வெளியே போனா எங்கம்மா குடி இருக்கிறது? எங்கயாவது குடிச்சு எல்லாரும் இருந்துக்கலாம். முத்து, வா போலாம். ஆத்தாடி, எனக்கு பயந்து வருதுங்க, நான் வரல. முத்து, என்னை கைவிட்டுறாது முத்து. நான் என்னமா செய்ய முடியும்? நான் வேலைக்காரங்க. நான் உங்களை கூட்டிட்டு எங்க ஓடி பண்ணா அப்புறம் பெரிய என்ன வெட்டி போட்டுருவாரு. எனக்கு பயந்து வருதுங்க, நான் வரல. நீ காதலிக்கிறியா? அம்மா,
ஞானப்பழத்தை பிழிவுது. என்னப்பா தலைவரிக்க ஓடியாரு? என்ன விஷயம்? அதெல்லாம் அப்ப சொல்றேன். அப்பு கலத்து மேட்ல தானே இருக்காங்க. என்னப்பா விஷயம்? நம்ம அப்பு பிள்ளைக்கு பிள்ளைய வளர்த்தாருல அந்த அனாத பையன், அவன் எவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? யாரு? நம்ம முத்து பேரா? நம்ம முத்துன்னு சொல்லாதீங்க. நன்றி கட்ட கழுத. என்னப்பா செஞ்சான்? அண்ணே சொல்றதுக்கே நடுங்குதுங்க. நம்ம கமலமாவுக்கு அந்த பயலுக்கு தொடர்பு ஏற்பட்டு போச்சு. ஊரை விட்டு ஓடுறதுக்கே திட்டம் போட்டிருக்காங்க 2 பேரும். முத்தாரி அவன் ஒரு அறியாத பயப்பா. இந்த விஷயத்தை போய் ஐயாடி சொன்னீங்கன்னா அவன் உயிருக்கே ஆபத்தா போயிடும். இப்பவே நாம இதை சொல்லல அப்படின்னா நாளைக்கு நம்ம எல்லாரும் உயிருக்குமே ஆபத்தாயிடும். என்ன விடுங்க. முத்துச்சாமி இந்த பெண்ணுக்கு எவ்வளவோ சொன்னேன் கேட்கறீங்க. இந்த பேரை எப்படி காப்பாற்றுகிறாங்க? எங்க இருக்கான்னு தெரியுது. நான் எங்க போய் சொல்றேன்? உன்னை நம்பி எவ்வளவு பெரிய பொறுப்பு ஒப்படைச்சு குடும்பமாடி நடத்துற குடும்பம். ஏன் அடிக்கிறேன் கேட்கிறேன்? ஏன் அடிக்கிறேன் கேட்கிறேன்? இங்க தவறு நடந்துட்டு இந்த வீட்டுல எங்க கமலா? எங்க கமலா? கேட்டு கேட்டுத்தான் என் மான மரியாதையெல்லாம் போச்சு. இந்த ஊர்ல நான் எவ்வளவு தரணும் அவ்வளவு கவலையில தலைகுனிய வச்சுட்டேன். எங்க முத்து? பிள்ளையா வளர்த்துலடா. எங்க ஊராக்கு வருங்களா? ஊராக்கு போற நீங்க என்னடா பண்ணுவ? எங்கேயாவது கண்டு காணாத இடத்துல போய் கொலையை அறுத்து முடியடா. பொன்னாசையா பெண்ணாசையா மண்ணாசையா மனிதன் ஆசைகள் சந்நியாசியும் கவரும் இடம் பெண்ணாசையாலேதான் உணர்ச்சி பொய்யாகுமா? பொன்னாசையா பெண்ணாசையா மண்ணாசையா மனிதன் ஆசைகள் மலரை இழந்தாளே அவள் மனதை இழந்தாளா? மனதை கெடுத்தானே அவன் மனத்தை கொடுத்தானா? கல்லாக ஆனால் காதல் வருவதில்லை. பெண்ணாக பிறந்தால் உள்ளம் செய்யும் தொல்லை. உணர்ச்சிகள் செய்யும் திருக்கூட்டு
ஒவ்வொரு உள்ளமும் பெருசூட்டு பொன்னாசையா பெண்ணாசையா மண்ணாசையா மனிதன் ஆசைகள் எங்களுக்கு வேலை இல்லாம கார் எடுத்துட்டு காத்து வாங்க இங்க வந்திருக்கோம். போடா ஐயா, போடா சொன்ன கேள்றா, போடா. உங்களுக்காக தானடா பிச்சைக்கார விடுதியை கட்டி வச்சிருக்காங்க. அடுத்து போய் தொலைக்க வேண்டியதானே. பறவை வீட்டு பக்கம் என்னப்பா, என்ன வேணும்? இங்க ஏதாவது வேலை கிடைக்குங்களா? இங்க என்ன கடற்கரையா? இல்ல, இங்க இந்த ஊர்ல ஏதாவது வேலை கிடைக்குங்களா? உனக்கு எந்த ஊரு? எனக்கு தெக்க பரமக்குடி. படிச்சிருக்கியா? ஓ, இங்கிலீஷ்ல தெரியுங்க. அப்படியா? ஏ பி சி டி. போதும் போதும். என் வீட்டுல வேலைக்கு ஒரு பையன் தேவை. நீ ஒழுங்கா இருப்பியா? சரி சரி, வண்டியில
வாப்பா வா, சும்மா வாப்பா. பொன்னம்மா, என்னங்கம்மா? எனக்கு ஏதாவது டெலிபோன் வந்ததா? ஒண்ணும் வரலங்கம்மா. இந்த பையனை புதுசா வேலைக்கு வச்சிருக்கேன். இனிமே ஏதாவது கடை கடைக்கு போக வேண்டிய வேலை இருந்தா அனுப்பு. சரிங்கம்மா. அப்புறம் சண்முக பிள்ளை கிட்ட சொல்லி இந்த பையனுக்கு சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணு. வாப்பா வா. இந்த பக்கமா வா. பொன்னம்மா, பொன்னம்மா, இங்க வாம்மா. என்ன புதுசா? ஆமா ஆமா. அப்போ நம்ம தனியா இருந்துச்சு சீக்கிரம் வீட்டுக்கு போக வேண்டியா? தலையெல்லாம் ஒரே அழுக்கா இருக்கு. முதல்ல நீ வந்து குளி. நீ வா. உள்ள குழாய் இருக்கு, குளிச்சுட்டு. என்னமா உடம்புக்கு? ஒண்ணும் இல்ல. அந்த ரெக்கார்ட் பிளேயரை போடு. அப்படின்னா ரெக்கார்ட் பிளேயர் சாத்தடி தெரியாதுங்களா? ரெக்கார்ட் பிளேயர். நீ வா. கையப்படி. முட்டோ, முத்தோ, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? முத்து, என்ன பண்ணிட்டு இருக்க? சரி சரி வா. இந்தா
அந்த தெரு ஒரு கடை இருக்கு, அங்க போய் ஒரு லிப்ஸ்டிக் வாங்கிட்டு வா. புரியல? லிப்ஸ்டிக். ஐயோ, இந்த மாதிரி ஒண்ணு வேணும்னு கேளு. என்னப்பா பூபதி, அன்னைக்கு நான் சொன்னதுக்கு என் குடும்பம் பெரிய குடும்பம், என் வீட்டுல தவறே நடக்காதுன்னு தாண்டி குதிச்சியே, இப்ப என்ன சொல்ற? உன்னுடைய பரம்பரை கௌரவம், திமிரு எல்லாம் கேவலம் ஒரு வேலைக்கார பைய உடைச்சி எறிஞ்சிட்டான் பாத்தியா? ஒண்ணும் இல்ல, நாளைக்கு நம்ம வயல்ல அறுவடை, அதுக்கு வரமாட்டேன். அந்த பயலை கண்டுபிடிச்சு அவன் தலைய வாங்காம நான் ஊருக்குள்ள கால் வைக்க மாட்டேன். என்னடா? அந்த முத்து பைய மெட்ராஸ் போயிட்டாங்க. உனக்கு யார் சொன்னா? நம்ம டிடிஆர் சொன்னார். முத்து கூப்பிட்டீங்களா? ஆமா, 205 காஃபி கேட்டாங்களாமே, ஏன்டா இன்னும் கொடுக்கல? இதை கொடுத்துருங்க. டேய், தொப்பிய தலையில வைடா. சரி போ. தாத்தா, இன்னைக்கு மெயில நான் மெட்ராஸ் புறப்படுறேன். ஐயா, வந்தா அவன் தலையோட வருவேன், இல்லை நான் வரவே மாட்டேன். நீங்க வீட்டை பாத்துங்க. சார், where are you going? Darling, where are you going? Darling, what do you want? What do you want, darling? I want this ball. What? போடா. உள்ள வர சொல்லிட்டு அப்புறம் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறான். இவெல்லாம் பெரிய மனுஷனா? பெரிய மனுஷன். பாத்து வரக்கூடாது. அது அந்த ஆளு தாங்க என் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டாரு. நான் சும்மா அதை எடு. அம்மா மேல நான் மோதிட்டேன். இல்ல இல்ல, நான் இங்க சும்மா நின்னுட்டேன். அந்த அம்மா வந்து என் மேல மோதிட்டாங்க. நீங்கள போய் பெருமூச்சு விடணும், நிறுத்திக்கணும். எவ்வளவு வருஷம் விடலாம்னு சொன்னேன். 500 ரூபாய் எனக்கு எத்தனை வருஷம் தண்ணி என்னாலே முடியல. அவன் தான் இன்னைக்கு இங்கே அவங்கிட்ட கேட்டுப்பாரு, நிச்சயமா கிடைக்கும். பணம் இருந்தா கூட நாளைக்கு தரேன். 10 ரூபாய்லாம் இல்ல. நான் தான் தினம் வரல, என் மேல் நம்பிக்கை இல்லையா? குடியா, நாளைக்கு தரேன். எங்கிட்ட அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது.
ரொம்ப தான் கிராக்கி பண்ணிக்கிறிய. சரி வா, ஒரு விஷயம் சொல்றேன். அட வாயா. பாருங்க, ரொம்ப நாள் ஆச்சு செயின் வேணும்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு வேண்டி வாங்கி வச்சிருக்கேன். இந்த செயின் உங்க கழுத்துக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? பாலு வந்துட்டான் போல இருக்கு. மார்னிங் பாப்போம். காபி சாப்பிடுங்கண்ணா. தேங்க்யூ. பாலுன்னு எழுந்திருக்கலையாமா? ஆமா ஆமா, டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கான்ல, ரொம்ப டயர்டா இருக்கும். தூங்கட்டும். அவர் இன்னும் வரலையே. மார்னிங் சார். மார்னிங். தனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும்னு தவிச்சான். இங்க கணவனோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற என் நண்பனோட மனைவி 10 நாள் பிரிவில பயங்கரமான தவற செய்யறா. கடவுளே, ஒருவேளை என் முடிவு தவறா? உலகத்தில் 1000 நடக்கலாம், ஆனா என் வீட்டில் அது நடக்கக்கூடாது, நடக்கவே கூடாது. காரணம் தேடி போயிட்டு இப்பதான் வரேன். மாடு பாத்தியா? கொஞ்சம் கூட குடும்ப கவலை இல்லை. ஒவ்வொரு நாளும் நான் இங்க தவியா தவிச்சிட்டு இருக்கேன். அண்ணன் வேற காத்துட்டு இருக்காங்க. என்ன காத்துக்கிட்டு இருக்கிறது? அவன் வீட்டுலதானே இருக்கான். போன இடத்துல கொஞ்சம் திருடா மாட்டிக்கிட்டேன். அது சரி, ரொம்ப நாளா நீ ஒண்ணு கேட்டுக்கிட்டு இருந்தியே, அது வாங்கிட்டு வந்திருக்கேன். சஸ்பென்ஸ். எனக்கு நெக்லஸ் வேணா, ஒண்ணு வேணும். முதல்ல குளிச்சுட்டு சாப்பிட வாங்க. 10 நாள்ல ஆளே பாதி ஆயிட்டீங்க. ஐயோ, அப்படியே உள்ள வேணும் மாதிரி பாருங்க, கண்ணெல்லாம் உள்ள போய் எப்படி இருக்காங்க. அது சரி, நீங்க 2 பேருக்கும் இப்ப கொஞ்சம் ரெடி பண்ணு. பிரேக் பண்ணு. வேற ஒண்ணா பாத்தியா, என் மேல உயிரியே வச்சிருக்கிறான். 2 நாள் நான் ஊர்ல இல்லைன்னா பாதி உடம்பாயிடும். இவளுக்காகவே என் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்லாம் நான் தியாகம் பண்ணலாம் பாருறேன். நீ என்ன சொல்றேன்? முதல்ல தலைய முழுக சொல்றேன். என்னடா சொல்றேன்னா, டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கு இல்ல, ஓவர் ஹீட் ஆயிருக்கும். அதுக்குத்தான் எண்ணெயை கேட்டு தலைய முழுக சொல்றேன். சரி, அப்ப குடிச்சு வந்துடுறேன். மாலு நீ தான் எண்ணெய் சொல்லணும். இந்த ஒரு நாள் வீட்டுல தங்கி ரெஸ்ட் எடுக்கூடாதா? தென்னி தாக்கி வந்து நிறைய ரெஸ்ட் இருக்குங்கடா. நீ இப்படி இருக்கிறதுனால தாண்டா. இருக்கிறதுனால என்னப்பா? இல்ல, நான் அடிக்கடி வீட்டுக்கு வரலன்னு சொன்னேன். அவன் காதுல வந்து அவன் வேற கத்துவா. அப்படியே தங்கிட மாதிரிடா. அதை பண்ணிட்டே இருந்தா பிராக்டிஸ் மேக் இட் பர்ஃபெக்ட். என்ன பரட்டாச்சா? டென்னிஸ் மேலே பாடுதில்ல அப்படின்னா பாடான்னு சொன்னேன். இப்பதான் நம்பிக்கேன். எனக்கு உண்மையிலேயே ஒரு சந்தேகம். நீங்க நிஜமாவே கேம்ஸ் விளையாடலாம் போறீங்களா? இன்னும் யாராவது கேர்ள் ஃபிரெண்ட்ஸோட ஊர் சுத்த போறீங்களா? நான் கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் கூட சுத்தலாம். இந்த ஒய்ஃப் எப்பவும் அப்படிதான் ஹஸ்பண்ட் சர்ச்சை பண்ணிட்டே இருப்பாங்க. அதுவும் எந்த ஒய்ஃப் ஜாஸ்தி ஹஸ்பண்ட் சர்ச்சை பண்ணா தெரியுமா? எந்த பொண்ணு கணவனை அதிகமா காதலிக்கிறாளோ அவதான் ஜாஸ்தி சந்தேகப்படுவா. ஏன் மாலும் அப்படித்தான் இல்ல மாலும். அவங்கள நல்ல அன்பு தெரிவிப்பாங்க.
நான் காலை நீட்டு உட்காந்துட்டேன். இன்னைக்கு லீவுல சினிமாவுக்கு போலாம்னா கையில பைசா கிடையாது. என்ன பண்றது? சரி ஒரு 5 ரூபா பணம் சாப்பிடுறேன். இவங்கிட்ட என்ன எப்ப பார்த்தா இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க முத்து. இந்த பணத்தில என்னடா பண்றான்? என்ன பண்ணுவான்? வாழ போற குழந்தைகளுக்கு வயசாளர் கொடுத்துட்டு இருக்கான். அதை சொல்லு. நாமும் தான் எவ்வளவு கஷ்டப்படும், எவ்வளவு பாடுபடும். காரணா காசு மிச்சப்படுத்த முடியுமா? இந்த பொம்பளைங்க எப்படித்தான் சம்பாதிக்கிறாங்களோ, எப்படித்தான் கார் வாங்குறாங்களோ. நான் பார்த்தேன், ஒரு சின்ன வீடு இருந்தாங்க. இப்ப கார் என்ன, பங்களா என்ன? யாரு யாரு? ஆயிரம் சொல்லு, இங்க வாழ மரகதம்னா மரகதம் தான். ஆமாடா, எனக்கு கூட உலக போடும். எந்திரி எந்திரியாடா, அவ இடுப்பு இருக்கு. நாட்டி மாத்திரம் போடாதுடா, பைசாவும் வேணும். வாஸ்தவம் தான். ஆனா பைசா இல்லாமையே காய்ச்ச சாதிக்க ஒரு வழி இருக்கு. அது எப்படியா? ஒரு நாளைக்கு மரகதம் வரும்போது நைசா பேசி ஜாலியா இருந்து கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி விட்டுட்டா போதும். ஆளு அது சரி, பாட்டிலுக்கு எங்க போறது? பாட்டிக்கு வெளியில போவாங்க. இங்க எத்தனை பாட்டில் வந்து தங்கிரு, அதை குடிக்க முடியாம கால அறைய எழுதிட்டு போறாங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமா இருந்தாலும் புதுப்பாட்டு ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு கண்ணு மரகத்தை கூட்டிட்டு வந்து குடிச்சுட்டா. அப்புறம் தம்பி இதுதான் ஆரம்பம். அதிசயத்தை பாத்தியா? ஏன்டா உம்மனா மாதிரி உம்முன்னு இருக்கு? ஏதாவது பேசணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா எப்படி பேசணும்னு தான் தெரியல. ஏண்டா தமிழ் மறந்து போச்சா? இங்கிலீஷ்ல பேச எனக்கு புரியும். அது நான் சீரியஸாவே சொல்றேன். இந்த ஸ்போர்ட்ஸ்க்கெல்லாம் குட் பை பண்ணிட்டு பேசாம ஒழுங்கா குடும்பத்தை நடத்துவேன். நான் ஸ்போர்ட்ஸ்மேனா இருக்கிறதுனால என்ன கெட்டு போச்சு? நான் பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன் பேர் வாங்கினா உனக்கு தானடா பெருமை. நீ பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன் பேர் வாங்குறதை விட ஒரு நல்ல குடும்ப தலைவன் பேர் வாங்குறதா எனக்கு பெருமை. பாரு, உடனே ஒரு குழந்தைய பெற்றுக்கிறான்ற. நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அது நான் ஹோட்டல்ல தங்கிக்கலான்னு பாக்குறேன். ஹலோ ஹலோ ஹலோ, சீக்கிரமா என்ன சொல்ற பாருங்க. வாங்க இப்ப சொல்டா, உன் தங்கச்சிட்ட சொல்டா. இவரு உங்க அண்ணா ஹோட்டல்ல தங்க போறாராம். மெட்ராஸ்ல பெரிய ஹோட்டல்லாம் கட்டுறாங்கல்ல, எப்படி இருக்குன்னு பாக்க போறாராம் உங்க அண்ணன். என்ன நம்ம வீடு இருக்கிறப்ப நீங்க எதுக்காக ஹோட்டல்ல தங்க? நான் ஒரு முக்கியமான வேலையை வந்திருக்கேன். என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. வரட்டுமே, எத்தனை பேர் வேணாலும் வரட்டும். அது டிஸ்டர்பா இருக்கும். மாலுவுக்கு எனக்கும் டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. ஆமா, நான் சொல்றது கேளுடா பாலு. நான் எங்க போயிட போறேன்? ஹோட்டலுக்கு தானே போக போறேன். உனக்கு டெய்லி 10 times போன் பண்றேன். நீ புடிவாரம் பிடிச்சா விட்ட மாட்டிய. நீ போன் பண்ணா நான் பேச மாட்டேன். நீயும் பேசாத. டெய்லி நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போகணும். ஓகே?
திருத்திட்டு ஓகே சொல்டா. ஓகே. அப்படி ஓகே. ஆமா, அந்த ஃப்ளோர்ல 4 ரூம் இருக்கு சார். ஏன் எல்லாரும் நிக்கிறீங்க? அந்த பக்கமா போய் தேடி பாரு போ. இந்த ரூம்ல தங்கி இருக்கிறது யாரு? வேலூர்ல இருந்து யோசப்னு ஒருத்தர் தங்கியிருக்காரு சார். வெளியே வா. ஊதுறா. நீ ஊதுறியா இல்ல நான் ஊதுவா? நான் ஊதுனா நீ பார்த்துருவேன். ஒரு குட்டி தெரியுமா? கீழே போலீஸ் ரைடு நடக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல மேலே வந்துருவாங்க. வந்தாளா ராத்திரில தங்குதல் இல்ல, எல்லாம் சுட்டுக்கள் நடக்க சொல்ல போடுங்க. இங்க பூரா பேர் கொண்டு போடுவோம். அப்ப வரணும் அவன் பேசுறான். 3 மாதம் இல்ல 6 மாதம் உங்களுக்கு சீட்டி மரணம் எந்த எல்லா அளவுல தெரியும். 6 மாதம் 10 மாதம் போலீஸ் இங்க யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. கம்பெனி ரூம். கம்பெனி ரூம் அதென்னப்பா கம்பெனி ரூம்? பாய்ஸ் ரூமுங்க. நாங்கெல்லாம் தங்குறோம். லைட்ட போடு. போடா லைட்ட. போடா லைட்ட போடு. இது என்ன ரூம்? இது மொட்டை மாடி. போடியா லைட்ட. என்னங்க 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 கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வாங்க.
ஆறுமுகம் சார் அந்த முத்துவை கூப்பிட்டு சார 408 முத்துவா? எந்த முத்துவ சார்? அதான்ப்பா புது பையன் ராமநாதத்துக்காரன். அவன் இல்ல சார். சரி நீ அழைச்சிட்டு போ சார். வாங்க சார் ரூமு போலாம். தம்பி எஸ் கமிங். எப்படி மழை? ராஜிபுரமா? நான் ராமநாதபுரத்துல வந்திருக்கேன். மறந்தே போயிட்டேன் ராமநாதபுரம். அப்பாங்க எப்ப பார்த்தாலும் ரூம்லயே அடைஞ்சிருக்கீங்களே, ஏன் வெளியே போறதுங்க? நான் எங்கேயும் போக மாட்டேன். சினிமா பிடிக்காது. எப்படி பிடிக்காதுக்கு? என்னங்க சினிமா? ஏசா இந்த நாட்டுல சினிமா ஸ்டார் தான் பெரிய அழகுங்களா? நான் அப்படி சொல்லலையே. அது இல்லைங்க, 500 ரூபாய் கொடுத்தா சினிமா ஸ்டார்களே பீட் பண்ண அளவுக்கு பொண்ணுங்க இருக்கு. இப்ப போன் பண்றேன் பாக்குறீங்களா? வேண்டாம் வேண்டாம். 500 அதிகமா இருக்கு நினைக்கிறீங்களா? 300 பொண்ணு இருக்கு, முடிச்சிருவோமா? மிஸ்டர், அது அதிகமா? சரி 200 100 இப்படி ஏதாவது பார்க்கலாமா? யூ நான்சென்ஸ். பிசினஸ்ல எப்பவுமே நம்ம போக வரக்கூடாது. சரி ஃபைனலா நமக்குள்ள ஒரு முடிவு வருவோம். நீங்க என்னதான் கொடுப்பீங்க சார்? நானா? எல்லாம் இங்க வர சத்திரத்தை அடிக்க போகக்கூடாது. என்ன அப்படி பாக்குற? இல்ல, இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களை பத்தி நல்லா தெரியுமில்ல? தெரியும். ஏன்? இல்ல, அப்படி இருக்கையில எப்படி மொட்டை மாடியில உட்காந்து கூச்சம் இல்லாம காத்து வாங்கிட்டு இருக்கீங்க? என்ன செய்யறது? என் உடம்பு விட்டு கூச்சம் போனதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில கொஞ்சமாவது நிம்மதி ஏற்பட்டிருக்கு. ஒழுக்கத்தை வச்சு ஒருவேளை பசிய கூட என்னால போக்கிக்க முடியல. கொஞ்சம் துணிஞ்சேன், வீட்டை விட்டு வெளியில வந்தேன். முதல்ல கஷ்டமா தான் இருந்துச்சு, பொறுத்துக்கிட்டேன். 4 பேரை பார்த்து சிரிச்சேன். என் அழகுக்கு இறக்கம் காட்டாத இந்த உலகம் என் அழகுக்கு பணம் கொடுத்துச்சு. இன்னைக்கு நான் ஒரு பெரிய பணக்காரி. இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க, நீங்க எப்படி இந்த மாதிரி இந்த தொழிலுக்கு எப்படி வந்தீங்க? இந்த தொழில் தான் வேணும்னு நான் என்ன ஆண்டவங்கிட்ட அப்ளிகேஷனா போட்டேன். என் நிலைமை அப்படி. நான் மட்டும் இல்ல, சாகரத்துக்கு பயப்படுற எந்த சராசரி பொம்பளையும் இந்த முடிவுக்கு தான் வந்திருப்பான். டிஃபன் வச்சிருந்தேன், சாப்பிட்டியா? கீழே டிஃபன் வச்சிருந்தேன், சாப்பிட்டியா? என்ன மூஞ்சி அப்படி வச்சுக்கிற? என் டிஃபன் நல்லா இல்லையா இல்ல என் கதை நல்லா இல்லையா? இல்ல, கஷ்டப்படாத. 2ல எதுவுமே நல்லா இல்லைன்னு உன்னால சொல்ல முடியாது. உன் நிலைமை எனக்கு புரியுது. அதுக்கு இல்ல,
என்ன சொல்ல போற சொல்லு. இல்ல நீங்க சொல்லுங்க. நீ சொல்லு. இல்ல நீங்க. நீ சொல்லு. இந்த 20 ரூபா போதுமா? சினிமாக்கு போயிட்டு சீக்கிரமா திரும்பிடு. அப்புறம் பக்கத்துல இருக்கிற தியேட்டருக்கு போனா போதும். ரொம்ப தூரம் தள்ளி போயிடாத முத்து, அப்புறம் பஸ் கிடைக்கிறது ரொம்ப. யாரு இந்த பையன்? ஆல்ரைட், கேட்க கூடாதுன்னா கேட்கல. நானா? தம்பி. தம்பி மாதிரி. எங்கேயோ கிராமத்தில் இருந்துகிட்டு கற்பு ஒழுக்கம்னு கதை பேசிக்கிட்டு இருக்கோம். நாகரிக உலகத்துல கற்புங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாம போச்சு. 500 ரூபாய்க்கு ஒரு கற்பு, 300 ரூபாய்க்கு ஒரு கற்பு, 50, 100, 5, 10 கூட கற்பு கிடைக்குது. இப்படிப்பட்ட உலகத்துல என் தங்கச்சியோட நியாயமான ஆசை எப்படி தப்பாகும்? ஹலோ, யாரு? பாலுவா? என்னடா இப்பவா? காலையில வரனே. ஓகே, இதோ புறப்பட்டு வரேன். பூபதி, என்னடா பாலு? பாலு, என்னடா இது புது பழக்கம்? ஒரு துணை என்னை விட்டு போயிடுச்சு, இன்னொரு துணையை நான் தெரிஞ்சு வேண்டாமா? ஹலோ, நான் எம்டி பேசுறேன். மேனேஜர் இருக்காரா? அவரை கொஞ்சம் வீட்டுக்கு வர சொன்னேன்னு சொல்லுங்க. தேங்க்யூ. எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்குடா என்ன இப்படி அவசரமா வர சொன்ன? பூபதி, பூபதி, என்னடா உனக்கு என்ன சின்ன வயசுல தெரியல? உனக்கு தெரிஞ்சு நான் யாருக்காவது எப்பவாவது ஏதாவது துரோகம் செஞ்சிருப்பேன். அப்படி இருக்கும்போது என் இதயமே எனக்கு துரோகம் எப்படி படிக்க முடியும்? இதான தெரியாது. நீ அன்னைக்கே சொன்ன கேம்ஸ்க்கெல்லாம் குட் பை சொல்லிட்டு நல்ல குடும்ப தலைவனா இருந்தான்னு சொன்ன. நான் ஒரு நண்பனுடைய புத்திமதி நினைக்கிறேன் தவிர காலத்தின் அசிரியரை குரல் எனக்கு தெரியாம போச்சுதான். இது வாழ்க்கை பந்தயத்தின் முக்கியமான கட்டம். நீதான் பார்வையாளர், நீதான் நீதிபதி. பாலு, என்னை விட நீதான் கிடையாது. ஹலோ, come on, sit down. மாலதி, மிஸ்ஸஸ் மாலதி பாலு. கூப்பிட்டீங்களா? ஏமாலதி, நம்முடைய இந்த 2 வருஷ கல்யாண வாழ்க்கையில நான் உனக்கு ஏதாவது தப்பு பண்ணிருக்கேனா? ஏன் இப்படி சில்லியா பேசுறீங்க? நான் உனக்கு ஏதாவது தப்பு செஞ்சிருக்கேனா? அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டு செய்யறதெல்லாம் சந்திச்சு நான் நட்சத்திரம் எல்லாம் பார்த்து நிறைய செலவழிச்சு ஒரே கூடி
சாஸ்திரமும் சம்பிரதாயம் எனக்கு வாங்கி கொடுத்த கணவன்கிற ஸ்தானத்தை ஒருத்தருக்கும் தெரியாம, ஒரு செலவும் இல்லாம, ஒரு பொருத்தமும் பார்க்காம எப்படிமா உணர முடிஞ்சது? மனோஜர், நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. உங்களை குற்றவாளியா கும்பிடு சாட்சியாக குடும்ப பொறுப்பு இல்லாம அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற கணவனை திருத்த வேண்டியது ஒரு மனைவியுடைய கடமை தான். ஆனா எனக்கு இவ்வளவு கடுமையான நடவடிக்கை அவசியம் தானே? பத்தி பேசுறவங்க இனிமே நடக்க போறத பத்தி பேசுவோம். இந்த வீட்டுல உனக்கு என்ன தவிர என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் ஊரே ஒண்ணு சேர்ந்தோம். யாருக்கும் தெரியாம பிரிய போறோம். என்ன அவனை பாக்குற? யாருக்கும் தெரியாம சொல்லிட்டு மூணாவது ஆள் பேசுறேன்னு பாக்குறியா? உன்னை இப்ப நான் நிரந்தரமா வெளியே போக சொல்லல. நான் டிவோர்ஸ் பண்ண போறது. என்னைக்கு என் கணவனுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேங்கிற மன உறுதி உனக்கு ஏற்படுதோ அன்னைக்கு திரும்பி வரலாம். அவனுக்கு ஒருவேளை இந்த மன உறுதி ஏற்படாம போயிட்டா, நாம நிரந்தரமா பிரிய வேண்டிய நிலைமை ஏற்பட்டுட்டா, நாம ஏன் செஞ்சோங்கிற காரணத்தை உன்னால இந்த உலகத்துக்கு சொல்ல முடியாது. என்னால சொல்ல முடியும், ஆனா நான் சொல்ல மாட்டேன். அப்ப இந்த உலகம் அப்பாவை பொண்ணு அடிச்சு வச்சுட்டான் போறோம்னு பேசு. அப்ப இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்ல, அதுக்கு இல்ல, சொல்றதுக்காக இல்லை, ஃபீல் பண்றதுக்கு ஒரே ஒரு உள்ள வரும் பாரு. அதுக்காக உயிர் நண்பன் அந்த படுபாடு பூமியை உட்கார வச்சிருக்கேன். மனைவியை தண்டிச்சுட்ட, ஆனா உன் மேனேஜரை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அந்த உரிமை எனக்கு ஒரு கம்பெனி மேனேஜருக்கு என்னெல்லாம் குவாலிபிகேஷன் வேணுமோ அதெல்லாம் அவர்கிட்ட பரிபூர்ணமா இருக்கு. என் கம்பெனி நிர்வாகத்தில் அவர் மேல ஒரு தப்பு கூட சொல்ல முடியும். என் மனைவியினுடைய பலவீனம் அவருக்கு அழைப்பு இதழா அமைஞ்சு. பலவீனமான பெண்களை புத்திசாலி ஆண்கள் பயன்படுத்திக்குவாங்க. அவருக்கு புத்திசாலி. I have no complaint. Nothing whatsoever. என்ன இருந்தாலும் அவனை ஒரு யோகியனா நினைச்சுதான் நீ அவனுக்கு வேலை கொடுத்த. உலகத்திலே 3 விதமான யோகிங்க தான் இருக்காங்க. தவறு செய்ய தெரியாத யோகியன், தவறு செய்ய முடியாத யோகியன், தவறு செய்ய பயந்த யோகியன். தவறு செய்ய தெரிஞ்சு, தவறு செய்ய புரிஞ்சு, தவறு செய்ய பயப்படாமல் இருந்து ஒருத்தன் தவறு செய்யலன்னா அவன் மனுஷன் இல்ல, மகாத்மா. ஒரு மகாத்மாவை என் கம்பெனிக்கு மேனேஜரா வச்சா 2 வருஷத்துல ஆசிரமமா இருக்கு. அதனால இன்னைக்கு மட்டும் இல்ல, அவரை விடுற வரைக்கும் அவர்தான் என் கம்பெனி மேனேஜர். ஓகே, இப்படிதான் உன்னால இப்படி சாதாரணமா பேச முடியும். நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், எதையுமே ஸ்போர்ட்டிங்கா தான் எடுத்துக்குவேன். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, என்னைக்கு நாம பெண்கள் செய்யற தவற மன்னிக்க கத்துக்கிறோமோ அன்னைக்கு தான் அவங்களை தண்டிக்கிற உரிமையை நமக்கு பொண்ணு போராட்டிக்கோனா சினிமா போயிட்டு இருக்கோமா? யார் பிடிக்கும் உனக்கு? ஜீனால வந்துச்சுட்டா இங்கிலீஷ் எப்படியோ யாருமே பிடிக்காத. எங்க போகணும் அங்க போலாம்.
உனக்கே தானோ விழிநீர் மாலை அணிவதும் வாழ்வும் வானில் விரிந்து மலர்ந்தால் தவறே தானோ மனசு மேலாத மனையில் நெகிழ்ச்சி காணாத நெஞ்சம் என்றோ நன்றே இன்பம் காண்பதோ நாம் எழில் வாழ்க்கை மலராமல் போமோ வேதனை காட்டில் நனைந்திடும் நான் காணல் தான் வெறும் காணல் தான். எங்க இருந்து வர நீயா? என்ன முகத்துல காயம்? அம்மா, ஐயோ, நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். நான் வீட்டுக்கு போட்டுமா? அந்த ஷெல்ஃப்ல டெட்டால் பஞ்செல்லாம் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வா. அந்த ஷெல்ஃப்ல கம்மி. அங்க வை. ஐயோ, எடுறா கைய, கைய எடுறா. அன்னைக்கு அவசரத்துல உன் பேரை கேட்க மறந்துட்டேன். கேட்க வேண்டிய அவசியம் இப்ப ஏற்பட்டிருக்கு. உன் பேர் என்ன? முத்து. முத்து. முத்து, டாய், அன்னைக்கு நீ என்ன காப்பாத்தினதுனாலதான் இன்னைக்கு செருப்படி வாங்காம இருக்கேன். ஒருவேளை அன்னைக்கு காப்பாத்திட்டோமே, நன்றி கடன் போட்டுட்டாளே, கடனை தீக்க கைய வச்சா கத்தவா போறான்னு தொட்டுட்டியா? ராஸ்கல். எந்த ஊர் உனக்கு? பரமக்குடி. அது எங்க இருக்கு? ராமநாதபுரத்துல. அப்பா அம்மா இருக்காங்களா? இல்ல. அக்கா தங்கச்சி? இல்ல. அதான் அனாத. உன்னை எதுக்கா உள்ள கூப்பிட்டேன்னு நினைச்சேன். உன் அழக ரசிக்கவா? அறிவு கட்டவனே. நான் வெளியே போனா என் அழக ரசிக்கிறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. என்னை கட்டி அணைக்க முடியலனாலும் தெருவுல நடந்து போறப்போ உரசி பாக்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதான்னு ஏங்குறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அது பெரிய கூட்டம். அதுல உனக்கு இடம் கிடைக்காது. எங்க போற? உட்கார், உட்கார். முகமெல்லாம் பலமா அடிபட்டு இருக்கு. இதுக்கு முன்னால என்ன மாதிரியே உன்னால காப்பாற்றப்பட்டவங்க வீட்டுக்கு போய் நன்றி கடன் வசூல் பண்ணிட்டு வந்திருக்கியா? இல்லைங்க. திரும்பியா? இல்லைங்க. குடிச்சிட்டு ஹோட்டல்ல கலாட்டா பண்ணியா? இல்லைங்க, நான் ஒன்னும் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேங்க. அங்க ஊர்ல கூட சின்னமால கமலமால தாங்க ஓடி வந்தேன். வெட்டி விடுவேன்னா இருக்கா. அப்புறம் இங்க வந்து வேலை இல்லைன்னு சொன்னேன். இந்த அம்மா தான் என்ன கூட்டிட்டு போச்சு கிளவி. அப்புறம் இந்த ஹோட்டல்ல 10 மணிஞ்சு வாங்கிட்டு பொம்பளைங்க தாங்க எங்க கூட பேசி கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் வந்து நீ சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரியல. ஒண்ணு சொல்லிட்டாரு, இல்ல அழுத்திட்டு சொல்லு. நான் ஒன்னும் அந்த மாதிரி கெட்ட ஒண்ணும் இல்லைங்க. நான் சொன்னேனா? என்னையே நான் கெட்டவன் ஒத்துக்காத போது உன்னை அவ்வளவு சுலபமா சொல்லிட முடியுமா? நீ கெட்டவன், கெடுக்கப்பட்டவன், முட்டாள். நீ இப்ப ஹோட்டல்ல வேலை செய்யல? இல்ல. அப்புறம் என்ன பண்ண போற? எங்கேயாவது கிணத்துல குளத்துல விழுந்து செத்து போவேன். நல்லா டைலாக் பேசுறியப்பா. சினிமா நிறைய பாப்பியா? சொல்லு, எப்படி படிக்க போற? நீங்க தான் சொல்லிட்டீல நான் முட்டாள்னு. அப்புறம் யாரு எனக்கு வேலை கொடுப்பாங்க? கெட்டிக்காரனா பேசுறியே, உடனே நான் உனக்கு வேலை போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவேன் எதிர்பார்க்கறியா? சொல்ல முடியாது, சொன்னாலும் சொல்லிடுவேன்.
உனக்கு நாய்னா பயமா? நாய்னா உனக்கு பயமா? இல்ல. குட். ஜிம்மி உங்ககிட்ட நல்லா பழகிடுச்சு இல்ல? ஆமா. முத்து, உங்க அம்மா அப்பா பாத்திருக்கியா? இல்ல, எனக்கு வந்துடுறதுக்கு முன்னாலேயே அவர் 2 பேரும் செத்து போயிட்டா. பொண்ண மாதிரி அனாதையா இருக்கிறது ரொம்ப சுலபம் தெரியுமா? நாம எதை எழுந்திருக்கோன்னு நமக்கே தெரியாத போது எழுந்ததோட மதிப்போ அதை பத்தின கவலையோ நமக்கு தெரியாது. எனக்கு 13 வயசா இருக்கும் போதே அப்பா அம்மா 2 பேருமே போயிட்டாங்க. இருந்த ஒரே தம்பிக்காக வாழ்ந்தாகணுங்கிற நிர்பந்தம் வாழ்ந்தேன். வாழ்ந்திருக்கவே வேண்டாம். திடீர்னு அவனும் போயிட்டான். அதுக்குள்ள துக்கம் எனக்கு சகஜமாயிடுச்சு. நீர் மேல ஒரு ஆசை வந்துடுச்சு. சாக பயம், வாழ ஆசை. முதல்ல பாசத்துக்காக வாழ்ந்தனா, பின்னால பயத்தினால வாழ ஆரம்பிச்சேன். வழி இல்ல, வேலை கிடைக்கல. ஆனா இந்த சமுதாயத்துல வாழ்ந்தாகணுமே. இந்த சமுதாயத்தோட கூட பிறந்தது என் தொழில். இத தொழிலா ஏத்துக்கிட்டவங்கள கூட பிறந்தவங்க கூட ஏத்துக்க மாட்டாங்க. நான் சொல்றது ஒண்ணு உனக்கு புரியல? உனக்கு புரியாது. புரியாது. ஏங்க அழுகுறீங்க? இல்லையே, இப்ப நான் அழலையே. கண்ணாடியை போட்டு மறைச்சிட்டிய? அதான் லைஃப், என்னோட லைஃப். நான் சந்திச்ச ஆம்பளைங்கெல்லாம் நான் அவங்களை அத்தான்னு கூப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க. காதல நான் நினைக்கணும்னு விரும்புறாங்க. I'm lonely. முத்து, என் வீட்டுல உன்னை வேலைக்காரனா தான் இருக்க சொன்னேன். ஆனா இப்போ இன்னொன்னும் கேட்க போறேன். நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் வேணும்னு கேட்க போறீங்க. என்ன அத்தான்னு கூப்பிட போறீங்க. அதானே? கேளுங்க. அதுக்காகத்தானே காத்துட்டு இருக்கேன். முத்து, எனக்கு ஒரு தம்பி வேணும். என்ன அக்கான்னு கூப்பிட ஒரு ஆம்பளை வேணும். கூப்பிடுவியா? புரியுது. அப்படி கூப்பிட உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா என் வாழ்க்கை அப்படி நாம சந்திச்ச இடமும் சரியானதில்லை. ஒருவேளை தனக்கு இப்படி ஒரு தர்ம சங்கடமான நிலைமை வரக்கூடாதுன்னு நினைச்சுதான் என் தம்பி கூட என்னை விட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீ முயற்சி பண்ண. நீ என்ன அக்கான்னு கூப்பிடுறதுக்கு தகுதி உள்ளவளா நடந்து நானும் முயற்சி பண்றேன். I shall try.
மலை போயிட்டு வருவா. எனக்கு போறதுக்கு இஷ்டமே இல்லதான், ஆனா போக வேண்டியது. மாத்திரை எல்லாம் கரெக்டா சாப்பிட்டு சாப்பிடலாம் சொல்லிட்டு சாப்பிடாம வரக்கூடாது. உன் தலைவர் என்ன கூட எனக்கு டெலிபோன் பண்ணிடணும். போயிட்டு வருவா. நிஜமா வந்துடும் உள்ள ஒண்ணு இல்ல சொல்லுவேன். ரெஸ்ட் எடுத்துக்கணும், அப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கணும். போயிட்டு வருவா. திருச்சிதான் சொல்ல எனக்கு இது ஞாபகம் இருக்கணும். நல்லா நல்லா தெரிஞ்சு வருவா. டாட்டா. ஆமா, சித்தார் கச்சேரிக்கு போற ப்ரோகிராம் இருந்தது, அதை எப்படி சமாளிச்ச? அது ஏன் கேக்குறீங்க? தலைவலின்னு சொல்லி தப்பிச்சிட்டேன். அவரை தனியா அனுப்பி வைக்கிறதுக்குள்ளார எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. இதுக்கு மத்தியில நீங்க வருவீங்களோ வரமாட்டீங்களோன்னு தான் எனக்கு சந்தேகம். அது எப்படி நான் வராம இருக்க முடியும்? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எதுக்காக இப்படி கோச்சுக்கிற? வேண்டாம், விடுங்க. பயந்துதான் நாம சந்திக்கணுமா? ஊரே ஒருத்தருக்கு நான் மனைவியா இருக்கனே. என்ன கையில ஒண்ணு விளையாடுறியா? எதுக்கு? சினிமாவுக்கு போ. சினிமாவுக்கு போறதுக்கு இவ்வளவு பணமா? நான் நெசமா சினிமாவுக்கு தான் போறேன். என்னமாப்பா, உன் பதில்ல உண்மை இருக்கிறதா எனக்கு தெரியல. முத்து, உன்னை நம்பித்தான் என் வாழ்க்கையை நான் மாத்திட்டு வரேன். உன்னை திருத்துற பொறுப்பை என்கிட்ட விட்டுறாத. ஹலோ மரகதம். ஹலோ, என்ன சார் இது கண்டினியூட்டி ஜம்ப்? கண்டினியூட்டி ஜம்பா? பின்ன என்ன, வந்த உடனே அவசர அவசரமா கதவை சாத்துவீங்க, மறந்துட்டீங்களா? மறக்கல, என்ன மாத்திக்கிட்டேன். என்ன இன்னைக்கு விசில் எல்லாம் புதுசா இருக்கு?
பேச்சில கூட ஒரு மாற்றம் தெரியுது. பேச்சில மாத்திரம் இல்ல, என் வாழ்க்கையிலேயே அப்படியா? அப்படி என்ன மாற்றமோ? உலகத்துக்காக என்ன நானே ஏமாத்திக்கிறது முட்டாள்தனங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அதனால எஞ்சி இருக்கிற கொஞ்ச காலத்தையாவது எனக்காக வாழறதுன்னு முடிவு செஞ்சுட்டேன். பரவாயில்லையே, கண் கெடுறதுக்கு முன்னாலேயே சூரிய நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அப்புறம் பேரிஸ்டர் சார், எப்ப ஆரம்பம்? உலகத்தை பத்தி கவலைப்படாம உங்களுக்காகவே வாழ போற புது வாழ்க்கை எப்ப ஆரம்பம்னு கேட்டேன். நீ எப்ப சொல்றியோ அப்போ. என்ன சார் இது, புது வாழ்க்கைன்னு சொல்லிட்டு பழைய ஆளையே தேடிட்டு வந்திருக்கீங்க? மரகதம், தனிமை எனக்கு போர் அடிச்சு போச்சு. ஒரு நல்ல வாழ்க்கை துணை வரும். ஒரு கல்யாணம் பண்ணிக்கங்க, சிம்பிள். அதெல்லாம் இனிமே நடக்கிற காரியம். மரகதம், நாம பழகின முறை தவறுதலா இருந்தாலும் ஒருத்தர் பரிபூர்ணமா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்ன உனக்கு தெரியும், உன்னை எனக்கு புரியும். அதனால நீயே எனக்கு வாழ்க்கை துணையா வந்து. என்ன சொல்றீங்க? நான் விரும்புறது உன் உடம்பை இல்லை, உன் இதயத்தை, அதுல இருக்கிற ஏக்கங்கள், உன்னுடைய தெளிவான தீர்க்கமான சிந்தனைகளுக்கு அடிமையா இருக்கிறதுல எனக்கு ஒரு தனி சுகமே இருக்கு. நீ எனக்கு கிடைச்சா உண்மையை தவிர வேறு எதுவுமே அறியாத ஒரு உள்ளம் எனக்கு சொந்தமாயிடும். அதனால என்ன உனக்கு அர்ப்பணிச்சுட்டேன். சார், அன்பு பெருக்கல என்ன அதிகமா புகழ்ந்துட்டீங்க. அதுக்கெல்லாம் நான் தகுதி உள்ளவளான்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்க கோரிக்கை காலம் கடந்து போச்சு. ஏன் அப்படி சொல்ற? ஏற்கனவே ஒருத்தனுக்கு சகோதரியா வாழறதுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இடையில உங்களுக்கு மனைவியாவும் வாழறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் சார். மரகதம், என்ன மன்னிச்சிடுங்க. உங்க அன்புக்கு அடுத்த பிறவிலையாவது நன்றி செலுத்த நான் முயற்சிக்கிறேன். இதுக்கப்புறமும் என் மேல உங்களுக்கு அன்பு இருந்தா என் முயற்சியில நான் வெற்றி பெறணும்னு என்ன வாழ்த்துங்க. ஓகே மரகதம், விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். இந்த என் போன் நம்பர். ஒருவேளை உன் முயற்சியில தோல்வி அடைஞ்சிட்டேனா அப்ப கூட நீ எனக்கு போன் பண்ணலாம். உனக்காக நான் எப்பவும் காத்துட்டு இருப்பேன். விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக் மை ஸ்வீட். அடையாருப்பா, சீக்கிரமாக. பேர் என்ன? ராஜனா. வயசு 22. டாக்டர் பண்ணுங்க. அடுத்தாங்க, சீக்கிரமாக. பேர் என்ன? மூர்த்தியா? வயசு 22. டாக்டர் சீக்கிரம். அடுத்தால் வாங்க. ஐயோ ஐயோ, பேர் என்ன? சம்பாதிரி. வயசு? முத்து, எனக்கு ஒண்ணும் இல்லைங்க. நான் உன்னை ஒண்ணுமே கேட்கலையே, அதுக்குள்ள நீயா என் முந்திக்கிற? இல்ல, வந்து நீங்க தானே கேட்டியா? உன்னால நிக்க முடியல இல்ல? உட்காரு, உட்காரு. இப்ப சொல்லு, என்ன உடம்புக்கு? ஒரே மயக்கமா வருதுங்க. ஏன் இப்படி பயந்து நடுங்குற? என்னது இது, உடம்பெல்லாம் என்னமோ மாதிரி? என்னது இது? முத்து, என்கிட்ட காமிக்கிறியா இல்லையா? பத்தி கவலை இல்லை, எவ்வளவு ஆனாலும் சரி. எப்படி அந்த பையனை கண்டுபிடிச்சு ஆகணும். இப்ப செலவுக்கு 100 ரூபாய் தரேன். ஓகே? என் உடம்ப வச்சு சம்பாரிச்ச படத்தை எடுத்துட்டு போய் உன் உடம்ப கெடுத்துட்டு வந்துட்டியடா. எந்த சாக்கடையில இருந்து நான் மீளணுங்கிறதுக்காக உன்னை என் தம்பியா ஏத்துக்கிட்டேனோ, இந்த சாக்கடையில நீ ஏன் விழுந்துட்டியடா? எங்கடா, எங்க
கஞ்சத்தனமும் குறும்புத்தனமும் முகத்துல விளையாடுவேடா. காணமேடா, காணமே. பாவி, என்ன வாழ வைக்கிறதுக்கு ஒரு தம்பி, நீ உன்னையே அழைச்சிட்டு வந்து நிக்கிறியே. இல்லையே, உன்னால நிக்க கூட முடியலையே. என்னாலேயும் நல்லது செய்ய முடியும், நானும் ஒருத்தருக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியுங்கிறத நிரூபிக்கத்தாண்டா உன்னை தம்பியா ஏத்துக்கிட்டேன். ஒரு சந்தர்ப்பமும் என் கைய விட்டு போயிடுச்சு. ஆசை கனவு எல்லாத்தையுமே பாழாக்கிட்டேடா பாவி. இனிமேலும் நீ இந்த வீட்டுல இருந்தேன்னா நான் தான் கெடுத்துட்டேன்னு சொல்லிடுவாங்கடா. இந்த உலகத்தை பத்தி நான் என்னைக்குமே கவலைப்பட்டதில்லை. ஒன்ன நான் கெடுத்துட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதை மட்டும் என்னால தாங்கிக்க முடியாதுடா. அக்கா, அக்கா, ஒரு வார்த்தையை தானடா நான் உங்ககிட்ட கேட்டேன். அதுக்காக தானடா என் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டேன். But it is too late. Get out. என்னால நிக்க கூட முடியலக்கா. என்ன இறக்கப்பட வச்சிடாத. Please, get out. அக்கா, 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 இப்போதான் நான் செத்துருவேக்கா. வீட்டுல உயிரோட இருக்கிறத விட வெளியே போய் செத்து போறதா உனக்கு நல்லது, எனக்கும் நல்லது. Get out. Get out. காற்றுக்கு படை விரிப்பாள், அதில் காதலை அழகு வைப்பாள். ஆசையை முடித்து விட்டால் தன்னை ஆடையில் மூடிக்கொள்வாள். உறவுக்கு ஒருவரில்லை, அவள் உரிமைக்கு துணைவனில்லை. இரவுக்கு பலர் இருந்தால் அவள் இதயத்தில் எவரும் இல்லை. அவளோ அன்புக்கு ஏங்கி நின்றாள், அவனோ உடலுக்கு ஆசை வைத்தான். உடலை படைத்தவனே உனது லீலை இது, பொன்னாசையா பெண்ணாசையா மண்ணாசையா மனாசைகள். ஆரோக்கியம் எப்படி இருக்கிற? சிரமப்படாத படுத்துக்க. வாட் அபவுட் பைல் சால்ஸ் அண்ட் பைல் பிக்மெண்ட்ஸ்? வீட்டுல இருந்து பிரியாணி வருதா? திருத்தமா சாப்பிடுறியா? அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஃபேட் ஃப்ரீ டயட் டாக்டர். ஓகே. டெம்பரேச்சர் நார்மல். வெரி குட், வெரி குட். அது யாரு? அதான் நீங்க சொன்ன கேஸ். இது டாக்டர், உணவுக்குள் இன்ஃபெக்ஷன். இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கல போல இருக்கு. 2-3 நாள் மழையில வர கிடந்திருக்கிறாரு. இன்ஃபெக்ஷன் லங். ஐ சீ. யார் கொண்டு வந்து அட்மிட் பண்ணாங்க? என்ன இருக்கு? நோ, தெருல அனாதையா கிடந்திருக்கான். யாரோ கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. கோனோகோக்கல் இன்ஃபெக்ஷன். பெனிசிலின், பெனிடியூர். இவங்க உடம்புக்கு அலர்ஜியா இருக்கு, அதனால போடல டாக்டர். சின்ன பையனா இருக்கா? தம்பி, தம்பி, உனக்கு எந்த ஊரு? முத்து. பேர் முத்துவா? டேக் இட் டவுன். உனக்கு எந்த ஊர் தம்பி? பரமக்குடி. பரமக்குடி.
நீ நம்ம பூபதி வீட்டுல வேலை செஞ்ச பையன் தானே? இங்க எப்படி வந்த? இந்த வியாதி எங்க வாங்கின? ஐயா சொல்லுப்பா, சொல்லு, என்ன நடந்தது? ஐயா pulse is failing. Take him to emergency ward. சரி சார், 20,000 ரூபாய்க்கு டிராப்ட் அனுப்புறீங்களா? என்னாச்சு? சாரி சார், நீங்க டிராப்ட் அனுப்பலன்னா என்னால சரக்கு அனுப்ப முடியாது. ஃப்ரெண்ட்ஷிப் வேற, பிசினஸ் வேற சார். ஆமா, அப்புறம் நமக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காது, பிசினஸ் இருக்கு. பாருங்க, ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க 20,000 ரூபாய் அனுப்பலன்னா என்னால சரக்கு அனுப்ப முடியாது. ஓகே? ஆமா. என்னடா 4 மணிக்கு வரேன்ட்டு 5 மணிக்கு வந்து நிக்கிற? என்ன சிரிப்பு? லேட்டா வந்துட்டு 4 மணிக்கு மேட்ச் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். நீ இருக்கியோ இல்லையோன்னு கொஞ்சம் சந்தேகமாவே வந்தேன். மேட்சுக்கெல்லாம் குட் பை சொல்லிட்டு இப்ப லைஃப்க்கு என்னையே மேட்ச் பண்ணிட்டு இருக்கேன். பாலு, உன் மனசுக்கு இன்னமே ஒரு குறையும் வராதுடா. போடா ஃபூல். குறைகள் மனசுனால வருது இல்லடா, நம்ம மடத்தனத்தினால வருது. சரி, மெட்ராஸ்க்கு வந்து இவ்வளவு நாள் தங்கிட்ட, என்ன காரணம்னு சொல்ல மாட்டேங்கிற? என்ன சமாச்சாரம்? வந்து லேட் ஆயிடுச்சு. என்னடா உளர்ற? உன்னை பத்தி எனக்கு என்னடா எடுப்புல? என்னடா எடுப்புல? ஒண்ணுமில்ல பாலு, என்னடா ஒண்ணு இல்ல? லோடட் ரிவால்வர் வச்சுக்கிட்டு ஏன்டா அழைச்சிட்டு இருக்க? ஒண்ணுமில்ல பாலு, ஒண்ணுமில்ல. தற்காப்புக்காக, செல்ஃப் டிஃபென்ஸ். அந்த அளவுக்கு உனக்கு என்னடா ஆபத்து இருக்கு? நீ எதையோ மறைக்கிற. உண்மையை சொல்லுடா. நிஜமா தான் பாலு. பூபதி, உன் எதிர நிக்கிறது உன் உயிர் நண்பன் பாலு. என் பேச பார்த்து சொல்லு பாலு. என் மேல ஆணையா கேட்கிறேன், எதுக்காக இந்த துப்பாக்கி? கொலை செய்யறதுக்கு. கொலையா? யாரு? என் குடும்பத்தையே தலகுனிய வச்சவனே. பூபதி, எப்படி? ஒண்ணும் பேச முடியாத நிலைமையில் இருக்கேன் மாமா. ஏன்? என் திமிரும் பிடிவாதமும் ஒடுங்கி உங்க முன்னாடி தலகுனிஞ்சு நிக்கிறேன். புரியும்படியா சொல்லு பூபதி. மனசால மட்டும் ஒருத்தர் வாழ்ந்துட முடியாது, உடலும் அதுக்கு ஒத்துழைக்கணும்னு அன்னைக்கு நீங்க சொன்னதை உண்மைன்னு கமலா நிரூபிச்சு காட்டிட்டான். அப்படின்னா அவன் மனசு உடம்பு ஜெயிச்சிருச்சு. பெரும்பாலும் அதுதான் ஜெயிக்கும். நான் எதிர்பார்த்ததுதான். நிலைமை ஏற்பட்டு என் முன்னால நீ தலை உறிஞ்சு நிக்க கூடாதுதான் அன்னைக்கு அவளுக்கு இன்னொரு கல்யாணத்தை செய்து வைன்னு சொன்னேன். ஆனா நீ உன் வரட்டு பிடிவாதத்திலே வாழ்க்கையை முடிச்சிடலான்னு பார்த்தேன். அடுத்து என்ன செய்ய போற? எனக்கே புரியல. என்னெந்த நிலைமைக்கு ஆளாக்கணும்னு கண்டுபிடிச்சு அவன் தலையை தனியா எடுக்கணும்னு தேடுறேன், கிடைக்கல. உன் தங்கச்சி அவங்க இழந்தது நகையோ பணமோ இல்ல, தன்னையே இழந்திருக்கிறான். அதுவும் அவன் கேட்கல, தானே கொடுத்திருக்கான். அவனை கொலை செய்யறதுனால உன் தங்கச்சி இழந்த கற்பு திரும்ப கிடைச்சிரும் நினைக்கிறியா? இல்ல, நிச்சயமா இல்ல. அதுக்கு பதிலா உனக்கு மரண தண்டனை கிடைக்கும். ஒரு விதவையினுடைய கழுத்துல தாலி ஏறக்கூடாதுன்றதுக்காக
உன் மனைவியுடைய தாலியை நீயே பறிச்சுட்டு உன் வீட்டுல இன்னொரு விதவை உருவாக்கிட்டு நீயும் தூக்கு மேடைக்கு போவேன். இப்படி எல்லாம் நடந்தா தான் குடும்ப கௌரவம் காப்பாற்றப்படும்னா தாராளமா செய். கணவனை இழந்த ஒரு பெண்ணை பார்த்து இப்ப நீ ஒரு விதவை, அதனால பொட்டு வைக்க கூடாது, பூ வைக்க கூடாது, வெள்ளத்திரை தவிர வேற எதுவும் கட்டக்கூடாதுன்னு நீ சொன்ன உடனே அவளுடைய ஆசைகள் எல்லாம் அழிஞ்சு உணர்ச்சி எல்லாம் செத்து அவர் எந்திரமா மாறிடுவான் நீ நினைச்சீன்னா அது உன்னுடைய முட்டாள்தனம். அந்த அளவுக்கு எதிர்பார்க்க ஆண்களுக்கு என்ன தகுதி இருக்கு? மனைவி இழந்த மறுவாரமே 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அழகான பொண்ணு எங்க இருக்குன்னு தேடுற இந்த ஆண்களுக்கு கணவன் இழந்த மனைவிகள் இப்படித்தான் வாழணும்னு சொல்றதுக்கோ எழுதுறதுக்கோ என்ன யோகியதை இருக்கு? ஆண்களுக்கு சாதகமா இருக்கிற சட்டத்திட்டங்களை பார்த்தாலே தெரியல இந்த சமூகத்தினுடைய சட்டத்திட்டங்களை வகுத்து எழுதுறதே ஒன்ன மாதிரி ஒரு ஆம்பளதான்னு. பூபதி, எந்த பெண்ணுமே தன்னை ஒரு ஜடமாக்கிக்கிட்டு வாழ தயாரா இருக்க மாட்டா, அதுதான் உண்மை. ஆனா அப்படி எந்த பெண்ணாவது எந்த ஆசையும் இல்லாம ஜடமா வாழறேன்னு சொன்னா அது ஒன்ன மாதிரி ஆண்களுக்கு பயந்துகிட்டு நடிக்கிற நடிப்பு. அது அந்த பெண்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஹிப்போக்ரசி, ஹிப்போக்ரசி. நீ மாத்திரம் கெட்டிக்காரனா இருந்திருந்தீங்கன்னா அவங்க 2 பேரும் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு எனக்கு இன்விடேஷன் அனுப்பியிருப்பேன். நானும் கமலாவுக்கு என் மகனால கொடுக்க முடியாத வாழ்க்கையை வேறொருத்தர் கொடுக்கறான் என்ற பூரிப்புல அங்க வந்து அவங்களை வாழ்த்திருப்பேன். மாமா, நீங்க பெரியவங்க, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. புதுசா நான் என்ன சொல்ல போறேன்? கமலாவுக்கு அந்த முத்து கல்யாணம் செய்து வை. முத்து கிடைக்கலையே. கிடைச்சா நிச்சயமா கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன். உண்மையாவா? சத்தியமா. டாக்டர், அந்த கேஸ் ரொம்ப சீரியஸா இருக்குது. Thank you, Bhupati. Thank you. Yes? 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 முத்து கூப்பிடுறான், வாங்க போலாம். It is also a case of congenital heart. ஏற்கனவே இருதயம் பலவீனமாக இருந்திருக்கு. பாத்திரம் கவிழ்ந்ததடா, அதன் பாலும் விழுந்ததடா, சரித்திரம் முடிந்ததடா, அவன் தலை பசி தீர்ந்ததடா. அறிவுக்கு அடிமைப்பட்டால் அதில் அவதிகள் வருவதில்
உணர்ச்சிக்கு அடிமைப்பட்டால் அதில் ஒரு துளி சுகமும் இல்லை. உடலினில் ரத்தம் உள்ளவரை உணர்ச்சிகள் தரலாம் பள்ளியறை. உடலை படைத்தவனே கடனை வாங்கிக் கொள்வான் பொன்னாசையா என்னாசையா நாசையா மனிதன் ஆசைகள். சந்நியாசியும் தவறுமிடம் பெண்ணாசையாலேதான். உணர்ச்சி பொய்யாகுமா